ஹாய் டியர், டுடே நம்ம ஜங்கு கெப்போட 13வது எபிசோட பார்க்க போகிறோம். இப்போது லாஸ்ட்டில் எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, ஜேகே பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வந்துட்டு கீ தூக்கி போட்டிருப்பாரு. அது இல்லாமல் கிள்ளி வச்சுட்டு உனக்கு ஷையாக இருக்கா இப்போ அப்படின்னு மாதிரி கேட்டுருப்பாரு. நீங்களும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போய் படுத்துக்கிட்டு இவன் ஏன் இப்படி பண்ணா, எனக்கே கோவம் நம்ம வெக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு தலைகாணி வச்சு மூஞ்சில் அமுக்கிக்கிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு உருண்டு பேண்டுட்டு இருப்பீங்க. ஜேகே பார்த்தீங்கன்னா இதே நினைப்போட அப்படியே வண்டி ஓட்டிட்டு போயிருந்திருப்பாரு. அதோடு முடிச்சிருப்போம். ஸோ அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். கண்டுபிடிக்குங்க, சரிக்குள்ள போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜேகே தான் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே போக முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சிமி நிற்கிறா. ஸோ அவரை பார்த்ததுமே ஓடி போயிட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஆசையாக போயிட்டு வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறா. இவரும் பார்த்தீங்கன்னா அவளை தூக்கி பைக்கில் உட்கார வச்சுக்கிறாரு. அப்போது ஒரு ரைட் போகலாமா அப்படின்னு இவர் கேட்க, நிச்சயமாக கூப்பிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆ, உனக்கு போகலான்னா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. கரெக்டாக அவரோட அக்கா வந்துடுறாங்க. டேய், எதுக்கு இப்போ 2 பேர் வண்டியில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, இறங்குடி கீழே அப்படின்னு சொல்லிட்டு சிம்மியை மிரட்ட, நான்லாம் இறங்க மாட்டேன், உனக்கு என்ன, நான் தான் உன்னை எங்காவது கூப்பிட்டு போன்னு கேட்டேன்ல காலிலேருந்து. மாமா, இந்த அம்மா எனக்கு காலையிலேருந்து வீட்டில் போட்டு அடிச்சு வச்சுருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறா. ஸோ ஜேகே வந்துட்டு சரி ஓகேக்கா, நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் வெளில போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வண்டி எடுக்க, டேய் மரியாதையாக வண்டி நிறுத்திட்டு உள்ளவா அப்படின்னு மிரட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இல்லைக்கா, பாப்பா ஆசை கேட்குறாள், ஒரு ரவுண்ட் கூப்பிட்டு போயிட்டு வந்துடுற இரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே பாப்பா கூட்டிகிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டுருக்காரு. ஸோ இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அக்கா தான், இவனால் தான் கெட்டு குட்டிச்சவர் ஆகுறா, எது கேட்டாலும் செய்கிறான், எனக்கு வர ஆத்தத்துக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு சமைக்கிறதுக்கு போயிடுறாங்க. அப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சரி ஓகே பசிக்குது அதனால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கிச்சனில் போயிட்டு தேடினா ஒன்றுமே இல்லை, எல்லா பாத்திரம் கழுவி கமத்திருக்காங்க. அடப்பாவீங்களா, என்ன ஒரு போட்டு சாப்பாடு இல்லை, ஒரு போட்டு ரசம், ஐயோ ஒன்று கூட இல்லை, மிச்சம் மீதி கூட இல்லையா, எல்லாத்தையும் கழுவி கமத்திக்கிட்டு இவங்க எங்கே போனாங்க, என்கிட்ட எங்கே போகிறேன்னு காலையில் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இந்த சுஜியும் என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் போயிருக்கு. இல்லையே, சுஜி என்கிட்ட சொல்லாமல் போகாதே, எங்கே தான் போனாங்கன்னு தெரியலையே, ஏன் இன்னும் இவங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா ஃபோன்லாம் கிடையாது, ஸ்கூல் தானே போகிறீங்க, ஃபோன்லாம் கிடையாது. அதனால் அப்படியே வீட்டில் ட்ராவில் பணம் இருக்கும். ஸோ அம்மா செலவு டப்பாலெல்லாம் பணம் வச்சுருந்துருப்பாங்க. அப்படியே வந்து தேடிட்டு இருக்கிறீங்க, ட்ரா வந்துட்டு பூட்டியிருக்கு, அதானே நம்மளை நம்பியோட ட்ரா கூட திறந்து வச்சுட்டு போக மாட்டாங்க கொஞ்சம் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அந்த செலவு பாக்ஸ் எல்லாம் பணம் வச்சுருப்பாங்கள்ல, அதெல்லாம் போய்ட்டு எல்லா பாக்ஸையும் திறந்து பார்க்குறீங்க அந்த டப்பாலாம். ஸோ ஒரு டப்பாவில் பணம் இருக்குது. நீங்கள் அந்த டப்பாவை எடுத்து அப்படியே கையில் வச்சுக்கிட்டு, ஆத்தா நீயாவது கொஞ்சோண்டு காசாவது வச்சுட்டு போயிருக்கியே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்பாவை திறந்து பணத்தை எடுத்துக்கிறீங்க. ஸோ பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்படியே கடைக்கு போகிறீங்க. இப்போது அங்கே தெருமுனை இருக்கும். ஸோ தெருமுனையில் தான் கடை இருக்கும், அந்த கடைக்கு தான் போகிறீங்க நூடுல்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு அது மட்டும் தான் சமைக்க தெரியும், அதுவும் வந்துட்டு தாளிக்கெல்லாம் கூட தெரியாது, அப்படியே தண்ணியில் போட்டு எடுத்து சாப்பிடுவீங்க. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு போகிறீங்க நூடுல்ஸ் வாங்கலான்ட்டு. அன்றைக்கின்னு பார்த்து அந்த கடைக்காரங்க நூடுல்ஸ் இல்லை பாப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்களுக்கு வெறி ஆகுது, பசி நேரத்தில் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்வீட்டு அது இதுன்னு சொல்லி பிஸ்கட்டு எது சாப்பிட்டாலும் வந்துட்டு வயிறே நிறையாது. ஸோ கண்டிப்பாக சாப்பாடு மாதிரி ஏதாவது சாப்பிடணும், இல்லைனா இந்த மாதிரி நூடுல்ஸு சாப்பாடு சேமியா இப்படி ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வயிறு நிறையும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேணால் சேமியா தட்டா அப்படின்னு கேட்குறான். யோ, எனக்கு சமைக்க தெரிஞ்சால் நான் வீட்லேயே சமைச்சு சாப்பிட மாட்டேன், நான் எங்கள் நூடுல்ஸ் தேடி வரேன், நான் போய் வேறு கடையில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவமாக போகிறீங்க. அந்த கடைக்கார பார்க்கணுமே, திமிர் பிடிச்ச புள்ள, கொஞ்சம் கூட மரியாதையாக இல்லாமல் யோனு கூப்பிட்டு போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டுருக்குறான். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே விடு நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, எங்காவது கடை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு. அப்போது இன்னொரு தெருவே போயிட்டீங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரீட்டை விட்டு அடுத்த ஸ்ட்ரீட்டே போயிட்டீங்க. அங்கே வந்துட்டு அதே மாதிரி அந்த தெருமுனையில் கடை இருக்குது. அப்பா எங்கேயாவது கடை இருக்குது, ஆனால் நூடுல்ஸ் இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கடைக்கு போயிட்டு கேட்குறீங்க, அண்ணா நூடுல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இருக்குது பாப்பா, எத்தனை வேணும்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு பாக்கெட் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை 3 பாக்கெட் கொடுங்க, எதுக்கும் வீட்டில் ஸ்டாக் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பாக்கெட் கேட்குறீங்க. அவரும் எடுத்து கொடுக்க, என்ன இந்த கொரியன் நூடுல்ஸ் எல்லாம் அந்த டப்பாவில் இருக்குமே அதெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்க, அட அதுவா, இருக்குது வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆஹா இருக்கா, பரவாயில்ல, நம்ம சாப்பிட்டதே இல்லை, இன்றைக்கி நம்ம அப்படி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா இது வேணாம் எனக்கு அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அந்த அண்ணாவை பார்த்தீங்கன்னா அந்த டப்பா எடுத்து கொடுக்க, அப்போ நீங்களும் பணம் கொடுக்குறீங்க எவ்வளோன்னு கேட்டுட்டு அவங்க பார்த்தீங்கன்னா 150 ரூபா சொல்கிறாங்க. நீங்கள் வெறும் 100 ரூபா தான் எடுத்து போயிருப்பீங்க. இது என்னடா அது, 150 ரூபாயா, இப்போ வேறு பக்கத்து வீட்டு கடைனா கூட பரவாயில்ல, கடை வச்சுட்டு போவேன், இந்த கடைக்காரன் கடன் கொடுப்பானான்னு தெரியலையே, இது வேறு பார்க்க நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே நிற்கிறீங்க.
ஸோ அந்த கையில் இருக்கிற 100 கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு நிற்கா. இப்போ வந்துட்டு ஒரு கை எப்படி காசு நீட்டுது, இந்தாங்க அந்த நூடுல்ஸ்க்கு காசுன்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்க்குறீங்க யாரா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜேகே. அப்போது நீங்களும் இல்லை இல்லை எனக்கு இந்த நூடுல்ஸே வேணாம், எனக்கு ஃபஸ்ட்டு வாங்கினல அதே கொடுத்துருங்க, இந்தாங்க காசுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டப்பாவை திருப்பி கொடுக்குறீங்க. அப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா இல்லைண்ணா நீங்கள் இந்தாங்க இதுக்கான பணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதே எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாரு. எனக்கு ஒன்றும் தேவையில்ல உன் காசெல்லாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆனால் ஜேகே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திரும்பி கூட பார்க்கல. சிமி கையில் இருக்கால, ஸோ அப்படியே சிமி தூக்கிட்டு நிற்பாரு. அவளும் வந்துட்டு மாமா எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு அவள் இன்னும் உங்களை பார்க்கல. அவள் கடையில் இருக்கிற பொருளெல்லாம் பார்த்துட்டு அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிறா. ஸோ அவள் கேட்குறதெல்லாம் வந்துட்டு எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு கடுப்பாகுது, உங்கள் ஒருத்தி நான் நின்றுட்டு இருக்கேன், நான் பேசுறது கூட கண்டுக்காம இவன் பாட்டுக்கு அங்கே பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு, எனக்கு ஒன்றும் காசு வேணாம் அப்படின்னு காதுகிட்ட போய் கத்துறீங்க. அப்போவும் அவர் வந்துட்டு உங்களை திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. என்னடாவா இவனுக்கு நான் நிற்கிறது கண்ணு தெரியுதா இல்லை தெரிய மாட்டேங்குதா, நான் செத்து போயிட்டுனா என்ன அடக்கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு உன் காசு எனக்கு வேணாம், இந்தா இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூடுல்ஸ் டப்பாவை கொடுக்க. அப்போ தான் சிம்மி உங்களை பார்க்குறா. ஏன் அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிட, இவ வேற இது ஒரு குட்டிச்சாத்தான் அத்தை அத்தன்ட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாரு என்னை அக்கான்னு கூப்பிடு அத்தன்னு கூப்பிடாத அப்படின்னு நீங்கள் சொல்ல. ஏன் என் மாமா உன்னை அத்தன் தான் கூப்பிட சொல்லியிருக்காங்க, நான் அத்தன் தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த கடைக்காரர் என்ன பார்த்தீங்கன்னா என்னப்பா ஜேகே விஷயம் அப்படி போகுதோ அப்படின்னு கேட்க, இவரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு சிரிச்சுட்டு நீங்கள் சீக்கிரம் கொடுங்க நாங்கள் கிளம்பணும் டைம் ஆகுது அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களும் ஏய் நான் பேச காது கேட்குதா இல்லையா, இப்போ எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, உங்ககிட்ட நான் காசு வேணும்னு கேட்டேனா எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டே இருப்பீங்க. அவர் பார்த்தீங்கன்னா அவர் பாப்பா கேட்கறதெல்லாம் வாங்கிட்டாரு. ஸோ வாங்கிட்டு அவளை கொண்டு வண்டியில் உட்கார வச்சுட்டு வண்டி எடுக்கிறாரு. நீங்கள் அப்படியே அந்த நூடுல்ஸ் இருக்குல்ல, ஸோ கவரில் போட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த கவர் கையில் பிடிச்சிட்டு அப்படியே முறைச்சிட்டே நிற்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பி பார்க்கவே இல்லை, அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாரு. என்னவா அவன் பாட்டுக்கு கண்டுக்காமல் போயிட்டான், வந்தான் காசு கொடுத்தான் போயிட்டான். அப்போது என்ன அர்த்தம் இதுக்கு, வந்தான் காசு கொடுத்தான் போயிட்டான், நம்மக்கிட்ட பேசவே இல்லை, ஏன் பேசவே இல்லை, இவன் காசுக்கு யார் இங்கே அலைஞ்சிட்டு இருக்கா, இவன் ஏன் என்கிட்ட பேசாமல் போனான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவர் உங்களுக்கு கண்டுக்காமல் பேசாமல் போயிட்டாருன்னு தோணுது இப்போ உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவம் வேறு வந்துச்சா, அப்படியே அந்த நூடுல்ஸ் கவர் அப்படியே தூக்கிட்டு டக்கு 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 நடந்து போய்கிட்டு இருக்கிறீங்க. கோவத்தில் நடப்போல ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக அப்படியே காலை எட்டு தும்முன்னு வச்சு நடப்போல அந்த மாதிரி தான் அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஹாரன் சவுண்டு அது உங்கள் கிட்ட கால் கிட்ட வந்து கேட்குது. அவ்வளோதான் விருக்குன்னு பயந்துறீங்க. கிட்டத்தட்ட அப்படியே மூச்சு நின்று போயிடுற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே 2 கை நெஞ்சில் வச்சுக்கிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா இவர் தான். நீங்கள் அப்படியே அவரை பார்த்ததுமே இப்போ எதுக்கு இவங்க வந்திருக்கான், கடையில் பார்த்துட்டு கண்டுக்காமல் போனால் இப்போ எதுக்கு இங்கே வரான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க. ஸோ திரும்பி நீங்கள் பாட்டுக்கு அப்படி நடந்து போயிட்டுருக்க. இந்த பக்கம் இவர் பார்த்தீங்கன்னா மெதுவாக வண்டி உங்கள் பின்னாடியே ஓட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்காரு. எதுக்கு நீ இப்போ என்ன ஃபாலோ பண்ணி வர அப்படின்னு சொல்லி திரும்பி கேட்குறீங்க. அப்போ அவரும் வண்டியில் ஏறு அப்படிங்கிறாரு. அப்படிங்களா என்ன வண்டியில் ஏறுனா ஏறணும் அப்படிங்கிறாரு. நான் எதுக்கும் வண்டியில் ஏறணும் அப்படின்னு கேட்குறீங்க. வீட்டில் ட்ராப் பண்ணுறேன், இவ்வளோ தூரம் போகணும்ல நடந்து, அதான் ஒரு ஃபோன் பண்ணி தான் வந்திருப்பேன்ல அப்படிங்கிறாரு. நான் 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 ஏன்டா உனக்கு ஃபோன் பண்ணோம், நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கோவம் வேறு, அதனால் வாய் திக்குது உங்களுக்கு. ஸோ அவர் வந்துட்டு நான் யாரா அத்தனை தடவை சொல்கிறது, சரி ஓகே வண்டியில் ஏறு அப்படிங்கிறாரு. மாட்டேன் ஏற மாட்டேன் அப்படிங்கிறீங்க. ஏறுடி அப்படிம்பாரா. நான்லாம் ஏற முடியாது, கடையில் பார்த்துட்டு நான் பேசுகிறேன், நீ பாட்டுக்கு எனக்கு கண்டுக்காமல் போகிறா, உனக்கு என்ன அவ்வளோ கொழுப்பு ஏறிப்போச்சா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டு கோபமாக இருக்கா போலையே அப்படின்னு நினச்சிட்டு அக்கா பொண்ணு கூட இருந்தால அப்படிங்கிறாரு. இருந்தா என்ன அக்கா பொண்ணுக்கிட்ட அத்தைன்னு சொல்லி கொடுக்க தெரியுது, ஆனால் வந்து நின்று பேசினா ஒரு வார்த்தை பேச தெரியாது. ஆளே மண்டையை பாரு, என் பின்னாடி வந்துட்டீங்கன்னா அவ்வளோதான், நீ என் பின்னாடி தானே வருவ, வா உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் நடந்து கோபமாக போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடியே மெதுவாக வண்டியை லைட்டாக கொஞ்சம் இது பண்ணி ரைஸ் பண்ணி வராரு. ஸோ நீங்கள் அப்போ நான் டக்கு நின்றுட்டு நான் இப்போ எதுக்கு இவங்ககிட்ட சண்டை போடுறேன், இப்போ நான் என்னன்னு சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. அட கடவுளே, இவன் ஏன் என் பின்னாடி வரான், நான் சண்டை போடல, இவன் ஏன் என்கிட்ட பீஸ்லன்னு சண்டை போட்டிருக்கண்ணா, ஐயா என்ன இது எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அப்படியே குழம்பி போய் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. அப்போ ஜேகேவும் டக்குன்னு உங்கள் முன்னாடியே வண்டி கொண்டு நிறுத்திட்டு வண்டியில் ஏறு அப்படிங்கிறாரு. இவர் இப்போது நான் உங்ககிட்ட எதுக்கு சண்டை போட்டேன் அப்படின்னு நீங்கள் அவர்கிட்டே கேட்க, உங்ககிட்ட பேசாமல் போயிட்டேன்னு சண்டை போட்டேன்
அப்புறம் நாளைக்கு திரும்ப என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு சண்டை போடுவேன், வண்டியில் ஏறு அப்படிங்கிறாரு. ஓ, ஒரு வேளைண்ணா இப்போ இவன் போயிட்டானா அதுக்கும் சண்டை போடுவனும், எதுக்கு வம்பு, ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரி வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. அப்போது ஜெக்கியும் பார்த்தீங்கன்னா அப்படி சிரிச்சுட்டே வண்டி எடுக்கிறாரு. ஆனால் உங்கள் வீட்டுக்கு போகிற இடத்துல போகலை, அவர் வேறு ஏதோ பாத்துல போயிட்டுருக்கா. ஏ, என்னது, எங்கே போயிட்டுருக்கா, இது எங்கள் வீட்டுக்கு போகிற தடம் இல்லையே அப்படின்னு கேட்பீங்க. ம், வீட்டுக்கு போகல, வேற ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறாரா. வேற இடத்துக்கா, எங்கே எங்கே போகிறோம், நீ என்னை கடத்திட்டு போறியா என்ன, போலீஸ்காரனை வந்துட்டு இப்படி கடத்தல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க, என்னை கற்றுக்கண்டு வைக்க போறியா, அதுக்கு தான் என் பின்னாடி சுற்றி வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு விடாமல் கேட்குறீங்க. அவருடைய வண்டியை நிறுத்திட்டு அப்படி திரும்பி உங்களை பார்த்துட்டு, எப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இவ்வளோ விஷயம் மண்டக்குள்ளே ஓடுது. ஒரு நேரம் நல்லா பேசுகிற, ஒரு நேரம் கோமா பேசுகிற, ஒரு நேரம் இப்படி சந்தேகப்படுற, என்னடி உன் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. பின்ன எதுக்கு நீ என்ன எங்கேயோ கூப்பிட்டு போகிற, என் வீட்டுக்கு தானே கூப்பிட்டு போய் விடணும் அப்படின்னு நீங்கள் கேட்க, வீட்டுக்கு தானே அப்புறம் போகலாம், ஐயா இப்போ லவ் மூடில் இருக்கேன் அப்படிங்கிறாரு. லவ் மூடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவர் பார்க்க அவருடைய சிரிச்சுட்டே அந்த பக்கம் திரும்பி அப்படியே வண்டி எடுக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு என்னவா லவ் மூடில் இருக்கேன்னு கூட்டிகிட்டு போகிறான், ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்களா. இப்போ வண்டியை கொஞ்சம் பேர் இடத்துல நிறுத்துறாரு. பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு குட்டியோண்டு வாய்க்கால் மாதிரி இருக்கும். ஸோ அந்த சைடு இந்த ஈவினிங் டைமில் யாரும் அதிகமாக இருக்க மாட்டாங்க. லைக் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் வந்துட்டு ஒரு குட்டியோண்டு ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ நடுவில் வாய்க்கால்லாம் போயிட்டு இருக்கும். அப்போது மதியம் காலையிலலாம் வந்து அங்கே துணியெல்லாம் துவைப்பாங்க, குளிக்கிறதுக்கு வருவாங்க. ஈவினிங் டைமில் யாருமே அந்த சைடு வர மாட்டாங்க. ஸோ இப்போ அப்படி தான் அந்த இடத்துக்கு தான் உங்களை கூப்பிட்டு போயிட்டு வண்டி நிறுத்திட்டு வண்டி விட்டு இறங்க சொல்கிறாரு. நீங்களும் இறங்கி நின்றுட்டு அந்த இடத்தையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போ அவரும் வண்டியோட முன்னாடி கவருக்குள்ளே அதுக்குள்ளேருந்து ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்குது. ஸோ அந்த பாட்டில் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்களும் அவர் கையை பார்த்துட்டே போயிட்டு இருக்கிறீங்க. இன்னும் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்களும் அவர் பின்னாடியே போகிறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே என்னென்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனால் உங்கள் மூளை ஏய் கரும்பு பிடிச்சவளே கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறான், நீ அவனை திட்டிட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி மூளை சொல்லுது. ஆனால் உங்கள் மனசு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் இப்படியே நடந்து போனால் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு இருக்குது. ஸோ உங்கள் மூளைக்கு நான் கோவம் வருது, உங்கள் மனசு பார்த்திங்கன்னா இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஃபீல் ஆகுது. இப்போ அப்படியே தான் எங்கள் மூளை சொல்கிறதெல்லாம் கேட்க போகிறோம், அந்த மனசு சொல்கிறதானே கேட்போம். அப்படியே தான் அவர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகுது. அப்படியே அவர் கையவே பார்த்துக்கிட்டு அவரையும் பார்க்குறீங்க, அவர் கையும் பார்க்குறீங்க. அவர் கை உங்கள் கை அப்படியே அழகாக பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவர் பின்னாடி போகிறீங்க. ஒரு கையில் பார்த்தீங்கன்னா அந்த நூடுல்ஸ் கவருக்குள்ளே, ஸோ அது கவருடைய வச்சுட்டு தான் போயிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஒரு இடத்துல கூப்பிட்டு போய்ட்டு அப்படியே உட்கார வைக்கிறாரு அந்த வாய்க்கால் கிட்ட. ஸோ மேலே உட்காந்துட்டு கால் தண்ணி போட்டுக்கோல, ஸோ தண்ணிக்குள்ளே காலை விடுவோம்ல, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி போயிட்டு அவரோட பேண்டெல்லாம் அப்படியே லைட்டாக சுருட்டிக்கிட்டு அப்படியே அது தண்ணிக்குள்ளே காலை விட்டுட்டு உட்காந்துருக்காரு. நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்களோட காலம் தண்ணிக்குள்ளே வச்சுட்டு ஆட்டிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜெக்கே வந்துட்டு கூடாத அப்படின்னு கேட்பாரா. எது அப்படின்னு கேட்குறீங்க. அதான் அந்த நூடுல்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. அது எதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு இந்த பக்கம் ஒழிச்சு வச்சுக்க, அவர் பார்த்தீங்கன்னா குடுறே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பிடுங்கிறதுக்கு வருவார். அப்படி வரும்போது நீங்கள் பின்னாடி 2 கையும் வந்துட்டு பின்னாடி வச்சுக்கிட்டு அந்த நூடுல்ஸை மறைப்பீங்களா. ஸோ அதை பிடுங்கணுன்னா அப்படியே உங்கள் முன்னாடி வந்து தானே கையை பின்னாடி வச்சு பிடுங்கணும். அப்படி பண்ணும்போது உங்களை அவர் டைட்டாக ஹக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலு. ஸோ அவர் வந்துட்டு ஹகெல்லாம் பண்ண கிடையாது, தப்பான இன்டென்ஷன்லேயும் கிட்ட வர கிடையாது, அந்த நூடுல்ஸ் டப்பாவை பிடுங்கிறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்காரு. ஆனால் நீங்கள் அப்படியே அவர் மூஞ்சிவே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்துட்டு அவரோட கண்ணம் இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்க. அப்போது உங்களோட மூளை பார்த்தீங்கன்னா அவனை உன்னை கட்டி பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லுது. உங்கள் மனசு பார்த்தீங்கன்னா கண்ணு அழகாக இருக்குது முத்தம் கொடு அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ 2 மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்க. உங்கள் வாய் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணத்துக்கிட்ட ஊன்ட்டு போகுது. அப்போ உங்கள் மூளை பார்த்தீங்கன்னா இல்லை அவனை அடி அப்படின்னு சொல்லுதா. ஸோ அப்படியே வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. உங்களோட மனசு ஒன்று சொல்லுது, மூளை ஒன்று சொல்லுதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி எதை பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்க. உங்கள் மூளை ரொம்ப உங்களை டிப்ரெஷன் பண்ணிடுச்சு. அடி 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 அப்படின்னு சொல்ல ஒரு கடத்தில் என்ன பண்ணிடுறீங்கன்னா பலார்னரோட கணத்துலேயே அரைஞ்சிடுறீங்க. அவ்வளோதான். அவரு ஒன்றுமே புரியாமல் உங்களை பார்க்குறாரு. இவ எதுக்கு என்ன இப்போ அடித்தா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜேகேன்னா அந்த குழப்பத்துலேருந்து வெளியே வரல, எதுக்கு அடித்தான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவரோட கணத்தில் போயிட்டு கிஸ் பண்ணிடுவீங்க. அவ்வளோதான். அடித்ததை விட இதுதான் அவருக்கு ரொம்ப எஃபெக்ட் போல். இன்னும் ஷாக்காக அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே கணத்தில் 2 கணத்துலேயே கை வச்சிருக்காரு. ஒரு கணத்தில் இன்னொரு கணத்தில் மொத்தம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 2 கணத்தில் கை வச்சுட்டு உங்களே பார்த்துட்டு இருக்க. நீங்கள் அப்படியே வந்துட்டு டக்குன்னு உங்கள் கை வச்சு வாய் பொத்திக்கிறீங்க. ஐயோ என்ன பண்ண இப்போ அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்ணுறதே தெரியல உங்களுக்கு.
டக்குன்னு எந்திரிச்சு ஓடிடலான்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு கீழே குதிப்பீங்க பாருங்க. ஆக்சுவலாக நீங்கள் என்ன சும்மா செவுத்துலேயே உட்காந்துருக்கிறீங்க, கீழே குதிச்சா ஓடுறதுக்கு? தண்ணிக்கு உள்ள வெளியே தானே உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படி ஜம்ப் பண்ணும்போது தண்ணிக்குள்ளே தானே ஜம்ப் பண்ணுவீங்க. பதட்டத்தில் நீங்கள் அப்படியே தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறீங்க. அவ்வளோதான், நீச்சல் வேறு தெரியாது, தண்ணி வேறு கொஞ்சம் உங்களோட கழுத்து வரைக்கும் இருக்குதா. ஸோ உங்களால் கரெக்டாக நிற்கவும் முடியல. இதில் வேறு இந்த மாதிரி வாய்க்காலெல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் சடனாக தண்ணி எடுத்து விட்டுருவாங்கள்ல, அந்த மாதிரி தான். நீங்கள் குதிச்சா அடுத்த செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா வர ஆரம்பிக்குது. ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்கவும் உங்களை அடிச்சிட்டு போகுது. ஜேகே இன்னும் அந்த ஷாக்லேயே உட்காந்துருக்காரு. நீங்கள் அந்த இடத்துலையே இல்லை, ஆனால் அதே இடத்த வெறிச்சு பார்த்துட்டு உட்காந்துருப்பாரு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு சுற்றி முற்றி பார்த்தா உங்களை ஆளை காணோம். எங்கே போயிட்டா இவன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா தண்ணி உங்களை அடிச்சிட்டு போயிட்டு இருக்குது. நீங்கள் அப்படியே போயிட்டு இருக்கிறீங்க கத்திக்கிட்டு தண்ணிக்குள்ளே. அவ்வளோதான், அவருக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக ஷாக் ஆகிடுச்சு. இவங்கடா தண்ணிக்குள்ளே போயிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் உடனே தண்ணிக்குள்ளே குதிக்கிறாரு. ஸோ குதிச்சு நீச்சல் அடிச்சு அப்படியே உங்களை பிடிக்க வந்தா தண்ணி ரொம்ப ஃப்ளோ போயிட்டு இருக்கனால அவராலே கரெக்டாக பேலன்ஸே பண்ண முடியல. ஸோ அவருக்கே இந்த நிலைமையில நீச்சல் தெரியாத உங்களுக்கு நீங்கள் அப்படியே தண்ணி போகிற ஃப்ளோவில் அப்படியே போயிட்டே இருக்கிறீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி கத்திட்டே வராரு. பட் தண்ணிக்குள்ளே உங்களுக்கு சத்தம் கேட்கல. நீங்கள் கற்றுன்னு கத்திட்டு தான் இருக்கிறீங்க, காப்பாற்றுன்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக வந்துட்டு ஜேகே வந்து உங்களை அப்படியே பிடிச்சிடுறாரு. ஸோ அப்படியே தண்ணிக்குள்ளே வந்து உங்களை பிடிச்சி அப்படியே தூக்குறாரு. ஆனால் நீங்கள் தண்ணிக்குள்ளே விழுந்த பயத்தில் அவரே சேர்த்து உள்ளே இழுக்கிறீங்க. இப்போ 2 பேரும் அப்படி தண்ணிக்குள்ளே போயிட்டு இருக்கிறீங்க. அவரும் வந்துட்டு உங்களை பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் அவரே சேர்த்து உள்ள தள்ளி இழுத்துட்டே போயிட்டு இருக்கிறீங்க. லிட்ரலி ஒரு 1/4 மணி நேரம் தண்ணிக்குள்ளே இருந்திருப்பாரு. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு நீங்கள் மயக்கமே ஆயிடுறீங்க. நீங்கள் மயக்கம் ஆனதுக்கு அப்புறமா தான் அவர் வந்துட்டு உங்களை அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு வராரு. ஸோ அப்படியே தூக்கிட்டு வந்து வெளியே கரையில் போட்டு உங்கள் வயிற்றுல பிடிச்சி அமுக்க தண்ணி நிறைய லப்புக்குன்னு குடிச்சிருப்பீங்க போல். ஸோ அப்படியே தண்ணி நிறைய வாயிலேருந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. அவரும் போட்டு வயிற்று போட்டு அமுக்குன்னு அமுக்கி ஒரு வழியாக தண்ணியெல்லாம் வெளில எடுத்துறாரு. ஸோ நீங்களும் இப்போ தான் அப்படியே மெதுவாக கண்ணை முழிக்கிறீங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா உயிரோடு தான் இருக்கீங்க. அப்படியே டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு அப்படியே தண்ணி பார்க்குறீங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா, ஏய் தண்ணிக்குள்ளே எதுக்கு குதிச்சா அப்படின்னு கேட்க, அப்பப்பா அது தெரியாமல் குதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஸோ அதுக்கு மேலே அவரும் உங்களை அதை பற்றி எதுவும் கேட்கல. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பயந்து போயிருப்பீங்களே. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. சரி ஒன்றும் இல்லை, பயந்துக்காத, தண்ணியெல்லாம் வெளில எடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாரு. பசிக்குது தான், ஆனால் இங்கே ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ அவரும் அந்த நூடுல்ஸ் டப்பா அங்கே இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுக்கிறாரு. அதுக்கு சுத்தண்ணி வேணும் அப்படிங்கிறீங்க. இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வாட்டர் பாட்டிலுக்குள்ளே, அது ஆக்சுவலாக வந்துட்டு ஹாட் வாட்டர் தான். அந்த பாட்டிலில் வந்துட்டு சுடு தண்ணி கொண்டு வந்திருப்பார் போல். அதை தான் வந்துட்டு எடுத்து அப்படியே ஊற்றி அந்த கவர் மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விடுறாரு. ஏன்னா அது குக் ஆகணும்ல, அதனால தான். நீங்கள் பார்க்குறீங்க, சுடு தண்ணியாச்சு, நீ எப்போ சுடு தண்ணி தான் குடிப்பியா அப்படின்னு கேட்க, இல்லை அப்படிங்கிறாரு. சரி ஒன்று கேட்குட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கொஞ்சம் நார்மலாக ஒரு கான்வர்சேஷன் அப்படியே போகுது. என்ன அப்படின்னு கேட்பாரு. இல்லை கடையில் நான் பேசிட்டு இருக்கா என்னை கண்டுக்காமல் ஏன் போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அட அப்போ தான் சொன்னல பாப்பா கூட இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாரு. கூட இருந்தா என்ன, நீ அவகிட்ட நான் அத்தனை சொல்லி வச்சிருக்கா, அப்புறம் பேசினா என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் அவள் அப்படியே போய் அக்கா கிட்டே எல்லாத்தையும் ஒப்பிச்சிருவா தெரியுமா, அதனால்தான் அவளை சீக்கிரமாக கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு நீ வேறு நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்த, அதனால நாமளே சமைச்சு கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு சுடு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு சீக்கிரமாக உன்னை பார்க்க வந்தேன். ஆனால் நீ தான் என்கிட்ட சண்டை போட்ட அப்படிங்கிறாரு. அது நீ அப்படி பார்க்காம போனல்ல, பேசாமல் போனல்ல, அதனால தான் சண்டை போட்டேன் அப்படிங்கிறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது குக் ஆகியிருக்கும். ஸோ அதை எடுத்து உங்கள் கையில் கொடுக்க, உனக்கு வேணாமா அப்படின்னு கேட்குறீங்க. உனக்கு தானே பசிக்குது, இந்தா சாப்பிடு, உன்னோட வீட்டில் இருக்கிறவங்களாம் வரத்துக்கு நைட்டு 9 மணி ஆகும் அப்படிங்கிறாரு. 9 மணி ஆகுமா? ஏன் எங்கே போனாங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல, சுஜி கூட சொல்ல அப்படிங்கிறீங்க. அவங்க ஏதோ கோவிலுக்கு போயிருக்காங்க போல், உன் சுஜிக்கே சடனாக தான் தெரியும் போல், அதான் என்னை கூப்பிட்டு சாவியை கொடுத்து என் பேத்தியை பத்திரமா கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுரு அப்படின்னு சொல்லிச்சு, அதான் வந்தேன் அப்படிங்கிறாரு. ஏன் சுஜி சொல்லனா வந்திருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் பார்க்குறாரு, இவ என்ன தான் நினைக்கிறா, ஒரு நேரம் வேணுங்கிற மாதிரி பேசுகிறா, ஒரு நேரம் வேணாங்கிற மாதிரி பேசுகிறா, இவன் மனசுக்குள்ள அப்படி என்ன தான் இருக்குது. சரி அவள் போகிற ஃப்ளோர்லேயே நாமளும் போகலாம் அப்படின்ட்டு. யார் சொன்னா, உன் சுஜி சொல்லனால நான் வந்திருப்பேன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் சிரிச்சிட்டே அந்த நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டுறீங்க. ஸோ மணி பார்த்தீங்கன்னா 7 ஆயிருக்கும், இருட்டே ஆயிடுச்சு. என்னை வீட்டில் கொண்டு போய் விடுறியா அப்படின்னு கேட்குறீங்க. வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்களும் சிரிச்சிட்டே
ஹோம்ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா? ஹோம்ஒர்க் நிறையா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி வா போகலான்னு சொல்லிட்டு உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. ஸோ வீட்டில் கொண்டு போயிட்டு விட்டுட்டு அவரும் வண்டி விட்டு இறங்குறாரு. எதுக்கு வண்டி விட்டு இறங்குறீங்க, நீங்கள் போகலையா அப்படின்னு கேட்க, புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வா, ஹோம்ஒர்க் நான் எழுதி கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. நீங்களா? ஐயோ வீட்டுக்குள்ளெல்லாம் வராதீங்க, அவ்வளோதான், வீட்டுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் அப்படிங்கிறீங்க. அப்போது அவரும் பார்த்தீங்கன்னா, அதான் தெரியாதுடி, வண்டி நான் அந்த பக்கம் நிறுத்திட்டு வரேன், நீ அந்த பக்கம் ஜன்னல் மட்டும் திறந்து வை, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா வண்டி அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ நீங்களோட சிரிச்சுட்டு கேட்லாம் சாத்திட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு உங்கள் நோட்டு புக்கெல்லாம் எடுத்துகிட்டு அந்த விண்டோ கிட்டே வந்துடுறீங்க. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த விண்டோ கிட்டே வந்ததுக்கப்புறமா ஜெகி கிட்டே கேட்குறீங்க, ஆமாம் நீங்கள் ஏன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, வீட்டுக்கு போகாமல்? எனக்கு தான் ஹோம்ஒர்க் இருக்குது, நான் எழுத போகிறேன், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இங்கே உட்காந்துட்டு அப்படின்னு கேட்க, கொடு நீ எல்லாம் எழுத வேணாம், நானே எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டு வாங்கி அவ்வளோ உட்காந்து எழுதிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட மணி 8 ஆயிருந்திருக்கும். ஸோ இன்னும் எழுதிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே கணத்தில் கை வச்சு அவரையே பார்த்துட்டு இருக்கிறீங்க, அழகாக எழுதிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் தான். பேசாமல் மொட்டை மாடிக்கு வரியா அப்படின்னு கூப்பிடுறீங்க. எதுக்கு, மறுபடியும் முத்தம் கொடுக்கறதுக்கா அப்படின்னு கேட்பாரு. அவ்வளோதான், உங்களுக்கு செமையாக ஷை ஆகிடும். இல்லையே நான் எப்போ முத்தம் கொடுத்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, அங்கே அந்த வாய்க்காலில் கொடுக்கல கன்னத்தில் அப்படிங்கிறாரு. இல்லையே நான் உன்னை அடிக்க தான் செஞ்சேன், வேறு எதுவும் நான் ஒன்று பண்ணல அப்படிங்கிறீங்க. அதான் ஒரு கன்னத்தில் அடி, இன்னொரு கன்னத்தில் முத்தம், சரியாக போச்சு. இப்போ மொட்டை மாடி கழுத்தை கூப்பிடுறேன் என்ன, அதுக்காண்டா வர அப்படிங்கிறாரு. இல்லை நான் நீ வரவே வேணாம், நான் எதுக்கு கூப்பிடல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா என் சொல்ல ஓடிடுறீங்க. ஸோ ஃபேஸ் எல்லாம் அப்படியே ரெட்டிஷ் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஒரே வைக்க வருது. ஐயோ நீ வேலை கேட்குறோம் திருப்பி, முதல்ல நான் ஏன் அதை பண்ணேன், போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தண்ணி எடுத்து நல்லா குடிச்சிட்ருக்க. அப்போ அவரும் எனக்கும் தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்களும் தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருப்பீங்க. இந்த டே உங்களுக்கு இப்படி தான் போயிருக்கும். ஸோ அவரும் வந்துட்டு கொஞ்சம் உங்கள் பேரண்ட்டெல்லாம் வரத்துக்கு முன்னாடி கிளம்பி போயிருப்பார். அவங்க வர வரைக்கும் உங்களுக்கு துணையாக இருந்திருப்பார். ஸோ அவங்க வரதுக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எல்லோரும் வந்திருப்பாங்க. ஸோ அன்றைக்கிட்டே அந்த மாதிரி தான் போயிருக்கும். நெக்ஸ்ட் டே ஆகுது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு அப்படியே கிளம்பி நிற்கிறீங்க. அப்போது சுஜி பாட்டி வந்துட்டு, ஏய் என்ன கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்குது. கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பீங்களா? கிளம்பிட்டே போக நீ நான் எங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குது. இது என்னது இப்படி கேட்குது, அவர் வருவார்ல, இதானே நான் அவர் கூட அனுப்பி வைக்கும், இன்னைக்கு என்ன மட்டும் போக சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பாட்டி தான் நான் கிளம்புறேன் அப்படிங்கிறீங்க. ஆஹா, அந்த பையனுக்காக வெயிட் பண்ணுறாளோ, கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுஜி பார்த்தீங்கன்னா, வயனே கிளம்பு ரெடி ஆகிட்டு நின்றுட்டுருக்குற, சீக்கிரம் கிளம்புன்ட்டே இருக்குது. என்ன அந்த பாட்டு இன்னைக்கு இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, சுஜி நான் போகிறேன், ஷூ லேஸ் கட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூ லேஸ் கட்டிட்டு இருக்கிறீங்க. ஆஹா, அப்போது இவளுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சோ. ஒரு நாள் தானே விட்டுட்டு போனோம் அவன் கூட, என்ன பண்ணா, நம்மளே கவிச்சிட்டான், இவளை கவுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் அவனுக்கு, ஆனாலும் இவள் அவ்வளோ சீக்கிரம் மசிகிற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது எதுதான் யோசிச்சுட்ருக்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷூலேஸ் கட்டிட்டு இருக்கும்போது ஒரு வண்டி வந்து முன்னாடி நிற்கிற சத்தம். ஸோ அப்படியே பார்க்குறீங்க, ஜெகேவோட ஷூ தெரியுது. ஸோ அப்படியே நீங்கள் மேலே நிமிர்ந்து பார்த்தா ஜெகே தான் ஹாய் அப்படிங்கிறாரு. நீங்கள் எப்படி லைட்டாக சிரிக்க, அப்போது சுஜி பாட்டி வந்துட்டு, இந்த புள்ள இந்த பையன் வந்துருக்குது, ஆல்ரெடி லேட் ஆகி போயிடுச்சு, நீ அந்த பையன் கூட போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இது உள்ளே போயிடுது. நீங்களும் இதுக்காக தானே காத்துட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே ஓடி போயிட்டு அவரோட பைக்கில் ஏறிக்கிறீங்க. ஸோ அவரு பார்த்தீங்கன்னா போகலாமா அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்குவீங்களா? ஸோ அவருக்கு ஜாலியாக இருக்குது. இப்போது ஜெகே பார்த்தீங்கன்னா உங்களை கொண்டு போயிட்டு ஸ்கூலில் விட்டுறாரு. ஸோ ஒரு கொஞ்ச தூரம் போனால் சாராவும் வருவாள், அவளே அப்படியே ஏற்றிப்பாங்க. ஸோ 2 பேர்த்தையும் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அவரோட டியூட்டி பார்க்கறதுக்கு போயிடுறாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் இருக்கான் இல்லையா, அவன் இன்ன வரைக்கும் ஸ்டேஷன் பக்கமே வரலை. இவரும் வழி மேலே விழி வச்சு பார்த்துட்ருக்காரு, எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆளையே காணோம். அப்போ ஜெகேவும் அந்த கான்ஸ்டபிள் அக்கா இருக்காங்கல்ல, அந்த அக்காட்ட கேட்குறாங்க, என்னக்கா வரைக்கும் எங்கே போயிட்டான், இன்னும் காணோம், லீவா, என்கிட்ட சொல்லவே இல்லை, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அந்த அக்கா பார்த்தீங்கன்னா, அட அவனா உங்களுக்கு முன்னே வந்துட்டு நான் டியூட்டி பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. டியூட்டி பார்க்குறானா, எனக்கு முன்னே வந்துட்டானா, சரியில்லையே, எனக்கு தெரியாமல் இவன் எந்த இடத்துக்கு டியூட்டிக்கு போகிறான், அது நான் இல்லாமல், இவன் சரியான கோளாறு பிடிச்சவனாச்சே,
தனியாக போய் என்ன பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு எங்கே போயிருக்கான்னு கேட்க இவங்களும் சொல்கிறாங்க ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு தான் போயிருக்கான்னு சொல்லிட்டு. கொஞ்சம் மார்னிங் டைம் இல்லையா, எல்லாத்துக்கும் செக்யூராக இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும்ல, அதுக்காக அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிருப்பான். இவரும் வந்துட்டு சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது கரெக்டாக அவருக்கு வந்துட்டு ஐஜி ஆஃபீஸ்லேருந்து கால் வருது. ஆஃபீஸ் வரைக்கும் வாங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவரும் பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை, இப்போ அங்கே தான் போகணும். அதனால் இவரை பார்த்திங்கன்னா ஐஜி ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிடுறாரு. ஸோ இந்த பக்கம் ரோட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வரைக்கி தான் அப்படியே கையை அப்படியே கட்டிக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் வர்றப்ப பார்த்துட்டு இருக்கான். இவன் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பொண்ணுங்க பார்த்து சிரிச்சிட்டே இருக்குது. அவ்வளோதான் இவனுக்கு கடுப்பாயிடுச்சு. அப்படியே நின்று அந்த பிள்ளைங்கிட்ட போய் நின்றுட்டு, இந்த பிள்ளைங்களா எனக்கு இப்போ என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவங்களும் சார் உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு கேட்க, எது ஃபோன் நம்பரா, உனக்கு என்ன கொழுப்பு இருக்கும்? படிக்கிற வயசில் ஃபோன் நம்பர் கேட்குதா? நான் ஒரு ஆஞ்சநேய பக்தன், என்னை பார்க்குறதே தப்பு, பெரிய குத்தம், என்னை கையெடுத்து கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அந்த பிள்ளைங்களாம் இவன் என்ன லூஸா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்குது. என்ன பார்க்குறீங்க, ஒரு போலீஸ் அதிகாரியை பார்த்து ஃபோன் நம்பர் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அதுங்களும் சார் தெரியாமல் கேட்டோம் மன்னிச்சுக்கோங்க அப்படிங்க. இவனும் வந்துட்டு ஒழுக்கமாக இருக்க கற்றுக்கங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பண்ணி பேசி பார்க்குறான். அப்போ ஒரு கொஞ்ச நேரம் கழித்து ஆமாம் எதுக்கு என் நம்பர் அப்படின்னு கேட்பானா, சார் அது இல்லை வேணாம் பரவாயில்ல சார், எங்களுக்கு நம்பர் வேணாம் அப்படிங்கிறாங்க. அப்போ இவனுக்கும் மனசுக்குள்ள ஏய் அவங்களாம் கேட்கும்போது கொடுக்கலாம், தப்பு இல்லை, ஆஞ்சநேய பக்தனாக இருந்தால் அது பேசக்கூடக்கூடாதுன்னு எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மனசு சொல்லுது. மூளை பார்த்திங்கன்னா நீ ஆஞ்சநேய பக்தன்டா அப்படிங்குது. ஸோ மனசு பார்த்திங்கன்னா நம்பருக்கு தானே கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைங்கிட்ட எழுதி வச்சுக்கோங்க நம்பர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை சொல்கிறான். அதுங்களும் வந்துட்டு அப்படி கையில் பேனை எடுத்து எழுதிக்கிறாங்க. இந்த பிள்ளை கையில் எழுதுற அழிஞ்சு போயிடாது, ஒரு புக் எடுத்து கரெக்டாக ஒரு நல்ல பக்கமாக பார்த்து எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போது அந்த பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா இல்லை சார் பரவாயில்ல, நான் காலேஜில் போயிட்டு ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரி என்னால் வேணால் கால் பண்ணுங்கள், நான் எல்லா டைமும் ஃப்ரீ தான் அப்படிங்கிறான். அப்போது அந்த பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா சார் அப்போது எல்லா நேரமும் உங்கள் கூட ஒரு சார் இருப்பார், அவரும் ஃப்ரீயா அப்படின்னு கேட்குறா. என்ன கேட்குறா அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, அதான் சார் உங்கள் கூட ஒரு சார் நல்லா ஹைட்டாக வாட்ட சட்டமாக இருப்பார், அப்போ பேர் கூட ஜேகே சார், அவரும் எந்நேரம் வேணால் ஃப்ரீயாக இருப்பாரா, உங்களுக்கு எப்போ கால் பண்ணாலும் அவர்கிட்ட பேசலாமா, ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஒன்றாவே தானே இருப்பீங்க அப்படின்னு கேட்குதுங்க. அவ்வளோதான் இவனுக்கு செம கடுப்பாயிடுச்சு. இந்த பிள்ளைங்களா படிக்கிற வயசில் ஃபோன் நம்பர் கேட்குதா கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில் ஃபோன் நம்பர் எழுதியிருப்பாங்கல்ல அந்த கையை போட்டு இங்கேயும் அவன் போட்டு தேய்ன்னு தேய்க்கிறான். அந்த நம்பரை அழிச்சு விட்றான். அந்த பிள்ளை சார் கையை விடுங்கங்குது. வாய முட நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த பிள்ளை கையில் எழுதுன நம்பர்லாம் பிடிச்சி அழிச்சு விட்டுட்டு ஒழுக்கமாக படிக்கிற வேலையை மட்டும் பாரு, ஃபோன் நம்பர் கேட்குது, ஃபோன் நம்பரு லவ்வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவன் அப்படியே முடச்சிட்டு அந்த பக்கம் போய் நின்றுக்கிறான். இவனுக்கு செம டென்ஷன், இவன்கிட்ட பேசுறதுக்குன்னு நினச்சிருப்பான். ஆனால் பார்த்தா அதுங்களும் ஜேகே கேட்குதா, அவன் சும்மா இருந்தாலும் இவளுங்க சும்மா இருக்க மாட்டாளுங்களாட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பக்கம் போய் நின்றுட்டுருக்கான். அப்பன்னு பார்த்து ஜேகே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருப்பாருல்ல, ஸோ ஒரு பொண்ணு காலேஜ் போகல, அந்த பொண்ணு தான் அதை அப்படியே கண்ணை கசக்கிட்டு நின்றுட்டுருக்குது. இவன் வேறு டென்ஷனில் நின்றுட்டுருப்பான். ஸோ அவளை பார்த்துட்டு என்னது இதே அப்படி கண்ணை கசக்கிட்டு நிற்கிது, சை காலங்காத்தால் வந்தால் ஒரே பிரச்சனை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளோட கடமை நம்ம செய்யணும் அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட போயிட்டு பொண்ணு ஏன் அழுதுட்டுருக்கா என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிறா. அட நான் இங்கே எதுக்கு வந்து சும்மா நின்றுருக்கேன்னா ஏதாவது பிரச்சனைனா பார்க்கறதுக்கு தான், சொல்லு என்ன பிரச்சனை, ஏன் அழுகிற, யாராவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ நீ சொல்ல போறியா இல்லை உன்னை தூக்கி ஸ்டேஷனில் போட்டு முட்டி தட்ட போகட்டா அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் அந்த பிள்ளை பிடிச்சி மிரட்ட. அது பயந்துடுச்சு. ஸோ பயந்துட்டு இல்லை சார் எனக்கும் என்னோடய பாய் ஃப்ரெண்டுக்கும் சண்டை அப்படிங்கிறா. யார் அன்னைக்கு வந்து உங்க கூட பேசிட்டு இருந்தானே அவனா அப்படின்னு கேட்பாரா. அப்படிங்கிறா. என்னவா அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வரைக்கும் கேட்குறான். அது அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சார், எனக்கு தான் அவன்கிட்ட பிரச்சனை அப்படிங்கிறா. உனக்கு என்ன பிரச்சனை அவங்ககிட்ட அப்படின்னு இவன் கேட்க, சார் அவன் சரியான ஏமாத்துக்காரன், அவன் என்கிட்ட நல்லா பேசுகிற மாதிரி பேசினான், ஆனால் கடைசியில் பார்த்தா
அவன் 2-3 பொண்ணுங்களை ஒட்டுக்கா லவ் பண்ணுறான் சார். நான் ஏமாந்து போயிட்டேன், எனக்கு மனசே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுது. இதை கேட்டு இவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு. இதுக்கு தான் சொல்கிறது, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்த்து ஏமாந்து தொலையாதீங்கன்னு. நீ கேட்குறீங்களா யாராவது சொன்னால்? அப்படியே காதல் வந்துருச்சுன்னு அப்படி சாவறது, அப்புறம் இப்படி அழுது சாவறது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கிறான். ஸோ நீங்கள் ஏன் சார் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அவள் அழுதுகிட்டே கேட்குறா. அப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பின்ன உன்னால திட்டாமல் கொஞ்சுவாங்களா? என்னோட சார் உன்னை எவ்வளோ லவ் பண்ணார் தெரியுமா? தினமும் உனக்காகவே இங்கே வந்துட்டு இருந்தாரு. அவரை நீ கஷ்டப்படுத்தினால அதை நீ அனுபவிக்கிற அப்படின்னு இவன் சொல்ல, உங்கள் சாரா? யார்? என்ன லவ் பண்ணாரா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், உன்னே தான். அன்றைக்கி வந்து உங்ககிட்ட கூட பேசிகிட்டு இருந்தாரு அந்த சார் தான். அவருக்கு மேலே அவ்வளோ லவ், அவ்வளோ பாசம். உன் பக்கத்தில் கூட எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு எந்நேரம் நின்றுட்டே இருப்பார். உனக்காகவே இங்கே வந்து நிற்பார் காலையிலையும் சாயந்தரமும். ஆனால் நீ என்ன காரியம் பண்ண? என் சார் முன்னாடியே அந்த பையனை போய் கட்டி பிடிச்சிட்டு இருந்த. அவருக்கு எப்படி வலிச்சிருக்கோம், அதே உனக்கு வலிக்குது. நீ நல்லா அனுபவி. எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. கடவுளே, என்னோட சாரை கஷ்டப்படுத்தினவங்களை கஷ்டப்படுற மாதிரி என் கடையில் காட்டிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே போகிறான். இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. அப்படின்னா அவர் நம்மளை லவ் பண்ணாரா? ஏன் நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ட்ராக் புதுசாக ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த பக்கம் ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே எழுதிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு எழுதிட்டோம் மிஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்போ சாரா வந்துட்டு போச்சு, நான் வேற இன்னும் எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக எழுதிட்டு இருக்கிறா. அப்போ எல்லாம் கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நீங்களும் வந்துட்டு ஃபஸ்ட்டு எழுந்து போகிறீங்க. அவள் கையடக்கன்னு பிடிச்சிட்டு இருடி ஒட்டுக்க கொண்டு போகலாம் அப்படிங்களா? சீக்கிரம் எழுதித்தோல அப்படிங்கிறீங்க. ஆமாம், நீ எப்படி எழுதுன? எங்கே காட்டு, உன்னோட நோட்டை கொடு, அதை பார்த்து நான் எழுதிக்கிற புக்கில் கொஸ்டின் தேட முடியலன்னு சொல்லிட்டு உங்கள் நோட்டை வாங்குறா. ஸோ வாங்கி பார்த்தா ஹேண்ட் ரைட்டிங் வேறு மாதிரி இருக்குது. ஏய், என்னது கையெழுத்து வேறு மாதிரி இருக்குது, நீ ஏன் எழுதுன அப்படின்னு சொல்லி அவ கேட்க, நான் எழுதலையே அப்படிங்கிறீங்க. அப்புறம் உனக்கு உங்கள் வீட்டில் யாரும் எழுதி கொடுக்க மாட்டாங்களே, யார் எழுதி கொடுத்தா எனக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ நீங்களும் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு நகத்தை கடிச்சிட்டே, அவர் தான் எழுதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல, எவர் அப்படின்னு சாரா கேட்குறா. ஜேகே அப்படிங்கிறீங்க. ஏதோ அந்த போலீஸ்காரனா அப்படின்னு கேட்க, ஆமாம், நேற்று அவர் வந்து எங்கள் வீட்டில் எனக்கு எழுதி கொடுத்தாரு, அப்புறம் எனக்கு நூடுல்ஸ் எல்லாம் சமைச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெக்கப்பட்டுட்டு அந்த ஒரு மாதிரி நகத்துக்கு அடிச்சுட்டே பேச, அவள் பார்க்குறா. என்னடி வெக்கலாம் படுறா? அப்போ உனக்கு அவனை பிடிச்சிருக்கா, லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறா. அப்போ நீங்களும் தெரியலை, பண்ணுறேன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் ஒரு ட்ராக் ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த பக்கம் ஆல்ரெடி ஒரு ட்ராக் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜேகே ஐஜி ஆஃபீஸில் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது கூட உங்கள் நினப்பு தான் அவருக்கு வருது. நீங்கள் அப்படியே அவரோட கணத்தில் அரைஞ்சிது. ஸோ அப்படியே இன்னொரு கணத்தில் கிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கணத்தை தொட்டு பார்த்துட்டு அப்படியே இவர் ஒரு பக்கம் ஷை ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதோட இந்த எஃப்எஃபை இப்போதைக்கு நான் இதோட முடிக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து என்ன ஆச்சு அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். டாடா, பாய், சராங்க. இன்னைக்கு எபிசோட் பிடிச்சிருக்கா?